ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போதைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிற இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றி தான். கேஸ் தட்டுப்பாடு ஒரு பக்கம், ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணுங்கிற எண்ணம் இன்னொரு பக்கம். இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ். அதை பற்றி முழுசாக எனக்கு தெரிஞ்ச விவரத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை கிட்டத்தட்ட 6 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணது கிடையாது. இதோட வோல்டேஜ்னு பார்த்தா 330 வாட்ஸ் இருக்குது, வோல்டேஜ் இருக்குது. அப்புறம் 2000 வாட்ஸ் பவர் இருக்குது. குக் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப கரெக்டாக ஃபாஸ்ட்டாக யூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் பெருசாக எலக்ட்ரிசிட்டி பில்லுலாம் எதுவுமே கூடுனது கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு சொல்லி கவனிச்சுட்டு வாங்கிக்கோங்க. லாங் லாஸ்டிங் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டவ்வோட ப்ளக் பாயிண்ட்டை நம்ம 16 ஆம்பியர் 3 பின் ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது நம்ம கிரைண்டருக்கெலாம் மாவரைக்கும் போது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ளக் பாயிண்டில் சொருகி யூஸ் பண்ணால் தான் கரண்ட்டு பவர் சப்ளை வந்து சீராக வரும். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து கேஸ் அடுப்போடு நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணும். அப்படி ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுனால சம்மர் டைமில் கிச்சனில் நிற்கிற நேரம் ரொம்ப கம்மி, வேர்த்து கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து நெருப்பு இல்லை அப்படிங்கிறனால பாத்திரத்துக்கு மேலே சூடு வராதனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா தோசை சுடுறேன்னு சொல்லி தோசைக்கல்லை வந்து கையில் சுட்டுக்குவாங்க. அந்த மாதிரி அவசியமும் இதில் இருக்காது. அப்புறம் பாத்திரமே வந்து சூடு வராமல் இருக்கும்போது நம்ம துணி வச்சு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறனால இந்த கறி துணி துவைக்கிற வேலையும் நமக்கு ரொம்ப மிச்சமாயிடும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு தொடச்சா போதும், பளிச்சுன்னு போயிடும். ஆனால் கேஸ் ஸ்டவ்வோட ஸ்டாண்டு, பர்னரு, அதோட எண்ணெய் பிசுக்கு, அந்த கரையெல்லாம் நீக்கிறதுக்கு போதும் ஆகும். எவ்வளோ தேய்ச்சாலும் போகும். அந்த கஷ்டத்தோட தீர்வுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கு அல்லது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த க்ளீன் பண்ணுற ஈஸியான மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக இந்த ஸ்டவ்வோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லா பாத்திரத்தையும் பயன்படுத்த முடியாது. இதுக்குன்னு குறிப்பிட்ட சில பாத்திரங்கள் வந்து இருக்கும், அதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், கண்டிப்பாக கரண்ட் இல்லாத அன்னைக்கு நம்ம பட்னி தான் கிடைக்கணும். இதில் வந்து சமைக்க முடியாது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறனால ஸ்லோவாக குக் பண்ணுறவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். காயில் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே ஒரு ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபேனோட காற்று வெளியில் வர்றதுக்கு நிறையா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் தூசி படியாமல் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் காக்ரோச் மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் போணுச்சுன்னா ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்வோட முக்கியமான பகுதியே இந்த கண்ட்ரோல் பேனல் தான். இந்த கண்ட்ரோல் பேனலை தொட்டு தான் நாம் எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறது. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் வந்து பவரை கூட்ட குறைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ப்ளஸ் மைனஸ் பட்டன், அப்புறம் வந்து பாதுகாப்புக்காக இந்த சைல்டு லாக் பட்டன். இதுதான் மெயின். சில ஸ்டவ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பட்டனை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ளஸ் மைனஸ் பட்டனை ஆன் பண்ண முடியும். நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், வைக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன், அதாவது ஆன் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதுக்கப்புறமா தான் வந்து ப்ளஸ் மைனஸும் யூஸ் ஆகும். இப்போ வந்து குழந்தைங்க கை வச்சுட்டாங்க, நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம், குழந்தைங்க கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சைல்ட் லாக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி டச்சு பட்டன் இருக்கிற இடத்துல நம்ம கையே தெரியாமல் சில நேரம் பட்டுரும். அந்த மாதிரி பட்டாலும் அடுப்பில் வந்து எதுவுமே ரியாக்ஷன் காமிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சைல்டு லாக் பட்டனை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா மறுபடியும் ஒரு தடவை சைல்டு லாக் பட்டனை ஆன் பண்ணணும். அடுத்ததாக இருக்கிறது டைமர் பட்டன். டைமரை ஒரு வாட்டி டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ டைம் தேவையோ அந்த மினிட்ஸை வந்து ப்ளஸ் மைனஸ் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் டைமரை வந்து இன்னொரு வாட்டி அமுக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். நம்ம அதில் வச்சுருக்கிற முட்டையோ காய்களோ என்ன பொருள் வச்சுருக்கிறோமோ அது வந்து நம்ம குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வெந்து அதுவாக ஆஃப் ஆயிரும். நம்ம அடுப்பே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க வந்து முட்டை காயெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வேகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஹீட்டை செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் பட்டன் யூஸ் பண்ணிவிட்டு சைல்ட் லாக்கோ டைமரோ தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டுமே தெரிஞ்சால் போதும், இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அட்டகாசமாக சமைக்கலாம். ஃபைனலாக இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை பற்றி பார்க்கலாமா? இரும்பு பாத்திரம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் மட்டும்தான் இதுக்கு வந்து ஆப்டாக இருக்கும். பாத்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அடிப்பகுதி தட்டையாக கனமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சீக்கிரமே அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஒருவேளை நம்ம வீட்டில் அலுமினியம் பாத்திரம், நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா அதோட அடிப்பகுதியில் இண்டக்ஷன் பாட்டம் கோட்டிங் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுப்புக்கு ஆப்ட் இல்லாத பாத்திரத்தை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன் பட்டன் ஆன் பண்ணும்போதே வந்து ஸ்டவ் மேலே பாத்திரம் இல்லைங்கிற மாதிரி ஹீட் ஆகாது, எரர் தான் காமிக்கும். அதனால் வச்சு பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா செராமிக் பிளேட்டை தொடாதீங்க, அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். முதல்ல ஆஃப் பட்டனை அமைக்கிட்டு அப்புறம் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். கரண்ட் பில் மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே சுவிட்சை ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா அடுப்புக்குள்ளே இருக்கிற ஃபேன் தான் அந்த காயில் கூலாக்கும், அது ரொம்ப அவசியம். ஓரளவு உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு வந்து உங்கள் கிச்சனில் மஜா பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ்வை வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.